வணக்கம். ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவுகள்ல இருந்து ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாம அலச போறோம். ஆமா. இது வெறும் ஒரு தத்துவ பேச்சு மட்டும் இல்ல. புத்தர் சொன்ன ஒரு சின்ன வரி, ஒரு சூத்திரத்தை எடுத்துக்கிட்டு அத ஓஷோ எப்படி இன்றைய மனோதத்துவம், நம்மளோட பண்டைய ஞானம், ஏன் நம்ம வாழ்க்கையோட மொத்த வடிவமைப்போடையும் இணைச்சு பார்க்கறாருன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஆமா, நாம பார்க்க போற அந்த மையக் கருத்து இதுதான். குறைந்த ஞானம் கொண்ட மனிதன் காளை மாடு போல வளர்கிறான். ஆமா, அவனது சதை வளர்கிறது, ஆனால் அவனது பிரக்ஞை, அதாவது விழிப்புணர்வு அல்லது ஞானம் வளரவில்லை. சொன்னக்க ரொம்ப எளிமையா இருக்கு, ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய உலகத்தையே ஓஷோ திறந்து காட்டுறார். சரியா சொன்னீங்க. வாங்க இந்த ஒரு வரி சூத்திரத்தை உடைச்சு இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பெரிய பெரிய விஷயங்களை பத்தி இன்னைக்கு பேசலாம். உடம்புக்கும் ஞானத்துக்கும், அப்புறம் ஆசைக்கும் விடுதலைக்கும் என்ன சம்பந்தம்னா அலசி பார்க்கலாம். நிச்சயம். ஓஷோ ஆரம்பிக்கிற இடம் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. இன்னைக்கு நாம மென்டல் ஏஜ், பிசிக்கல் ஏஜ்னு ரெண்டு விஷயம் இருக்குன்னு பேசுறோம். ஆமா ஆமா. இதை இந்த நூற்றாண்டுல ஆல்பர்ட் பினேங்கிற உளவியல் அறிஞர் கண்டுபிடிச்சாருன்னு கொண்டாடுறோம். ஆனா ஓஷோ சொல்றாரு, ஒரு நிமிஷம் நில்லுங்க, புத்தர் இதை 2500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாருன்னு. இது சாதாரண விஷயமே இல்ல. ஒருத்தருக்கு 40 வயசாகுது, ஆனா அவரோட மன வளர்ச்சி ஒரு 15 வயசு பையனோட தான் இருக்கலாம், இல்லையா? கரெக்ட். நாம ஒருத்தரோட வயசை வச்சுதான் அவங்களோட முதிர்ச்சியையும் கணக்கு போடுறோம். அது எவ்ளோ பெரிய தப்புன்னு ஓஷோ சுட்டி காட்டுறார். மிகச்சரியா. இதுக்கு அவர் ஒரு ஆய்வு முடிவையே மேற்கோள் காட்டுறார். அமெரிக்க ராணுவத்துல ஒரு ஆய்வு செஞ்சப்போ பெரும்பாலான வீரர்களோட சராசரி மனவயது 12-13 வயசை தாண்டவே இல்லையா? அப்படியா? ஆமா. அவங்க உடல் வயது 30, 35, 40ன்னு இருந்தாலும் சரி, அதாவது அவங்க உடம்பு மட்டும்தான் வளர்ந்துருக்கு, உள் மனசு அப்படியே நின்னுடுச்சு. இத இன்னும் ஆழமா புரிய வைக்க ஓஷோ 2 பக்கமும் இருந்து உதாரணம் கொடுக்கறார். ஒரு பக்கம் ஆதிசங்கரர். யோசிச்சு பாருங்க, 9 வயசுல ஒரு பையன் அம்மா கிட்ட போய் நான் துறவறம் போனோன்னு கேக்குறான். என்ன ஒரு முதிர்ச்சி! வெறும் 33 வருஷம்தான் வாழ்ந்தாரு. ஆனா அந்த சின்ன வாழ்க்கைக்குள்ள பல 100 வருஷம் வாழ்றவங்க கூட செய்ய முடியாத வேலையை செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டார். ஆமா, அவரோட மனவயது உடல் வயதை விட பல மடங்கு வேகமா வளர்ந்துருக்கு. இந்த ஒரு பக்கம் நேர தலைகீழான ஒரு உதாரணம். 78 வயசுல ஒரு பெரியவர் ஓஷோ கிட்ட கோபமா வரார். ஏன் பையனுக்கு நீங்க ஏன் சந்நியாசம் கொடுத்தீங்க அப்படின்னு சண்டை போடுறார். ஓஷோ அமைதியா சொல்றார், சரி, நீங்க துறவரம் ஏத்துக்கோங்க, நான் உங்க மகனுக்கு கொடுத்த தீட்சைய திரும்ப வாங்கிக்கிறேன்னு. அவ்வளவான். அந்த பெரியவர் பயந்து ஓடியே போயிட்டார். அடடா! அவருக்கு 78 வயசாகியும் துறவரம்னா என்ன, அதோட ஆழம் என்னன்னு புரிஞ்சுக்கிற மனம் முதிர்ச்சி வரவே இல்லை. ஆமா, யோசிச்சு பாருங்களேன். நாம நம்மளோட டிகிரியை வச்சோ வேலையை வச்சோ நாம முதிர்ச்சியானவங்கன்னு நடிச்சுக்கிறோம். ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படும் போதோ இல்ல ஒரு தோல்வியை தாங்கிக்க முடியாம போகும்போது நம்ம மன வயது என்னவா இருக்கும்? ஓஷோ நம்மள அந்த இடத்துல தான் சிந்திக்க வைக்கிறார். நமது உண்மையான மன வயது என்ன? இது வெறும் வயதை பற்றிய கேள்வி இல்ல. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் நாம எவ்வளவு கத்துக்கிறோம், எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கோங்கிறத பற்றிய கேள்வி. சரி, அதுக்கு முன்னாடி அந்த சூத்திரத்துல வர்ற அல்பஸ்ருத்ங்கிற வார்த்தைய ஓஷோ எப்படி பாக்குறாருன்னு சொல்லுங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, அல் அஷ்ருத்னா பொதுவா கொஞ்சம் படிச்சவன் அல்லது ஞானம் இல்லாதவன் அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனா ஓஷோ அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் கொடுக்கிறார். கேட்கும் கலையை கற்காதவன் தான் அல்பஸ்ருத் என்கிறார். அடடா, என்ன ஒரு பார்வை! வெறும் அறிவை சேகரிக்கிறதுக்கும் உண்மையிலே காது கொடுத்து கேட்கறதுக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்கு. ஆமா, அதனாலதான் மகாவீரர் தன்னோட சீடர்களை ஷ்ராவக்னு கூப்பிட்டார்னு ஓஷோ நினைவுபடுத்துறார். ஷ்ராவக். ஷ்ராவக். ஷ்ராவக்னா நன்றாக கேட்பவன். மகாவீரர் சொல்வாராம், நீங்க எதையும் செய்ய வேண்டாம், சரியா காது கொடுத்து கேட்டா மட்டுமே போதும், முக்தி அடைஞ்சிடலாம்னு. செய்வதை விட கேட்பது உயர்ந்தது. ஓ, அப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டா அவர் ஸ்ராவக். அவரே அதை செஞ்சு பார்த்து அடிபட்டு அனுபவப்பட்டு புரிஞ்சுக்கிட்டா அவர் சாது. அதனால ஒரு சாது கூட ஸ்ராவக்கோட காலில் விழணும்னு ஓஷோ சொல்றது இந்த அடிப்படையில தான். ஏன்னா அனுபவப்பட்டு கத்துக்கிறத விட கேட்டு கத்துக்கிறது உயர்ந்த நிலை. சரி, கேட்கும் திறன் இருந்தா மட்டும் போதுமா? ஒருத்தரோட ஞான வளர்ச்சிக்கு தடையா வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு? இங்கதான் ஓஷோ ஒரு ஆச்சரியமான, கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆமா, அது நம்ம உயிராற்றலோட சம்பந்தப்பட்டது. அது என்னது? இப்போ அந்த உயிராற்றல் விஷயத்துக்கு வருவோம். ஒரு மனிதனோட மன வளர்ச்சி ஏன் ஒரு குறிப்பிட்ட வயசுல நின்னுடுது? ஓஷோவோட பார்வைப்படி நம்ம உடல்ல இருக்கிற ஆற்றல் பல நிலைகள்ல மாறுது.
நாம சாப்பிட்ற சாப்பாடு ரத்தமா சதையா மாறுது. ஆமா. அதோட ஒரு நுட்பமான வடிவம்தான் உயிராற்றல். இதத்தான் வீரியம்னு சொல்றாங்க. ஓஷோ சொல்றது என்னன்னா, இந்த ஆற்றலை இன்னும் மேல சுத்திகரிக்கும்போது அதுதான் ஞானமா, அதாவது பிரக்ஞையா மலருது. ஓ, அப்ப அது ஒரு படிநிலை வளர்ச்சி மாதிரி. உணவுல இருந்து உயிராற்றல், உயிராற்றல்ல இருந்து ஞானம். சரியா சொன்னீங்க. அதனால அந்த மூல ஆற்றலை அடிப்படையான ஆசைகளுக்கு, அதாவது பாலியல் ஆற்றலுக்கு மட்டுமே செலவழிக்கும்போது அதோட உச்சபட்ச வெளிப்பாடான ஞானத்தோட வளர்ச்சி தடைபடுதுன்னு சொல்றாரு. ஓ, ஒருவரோட பாலியல் ஆற்றல் முதல் முறையா வெளியேறும் அந்த காலகட்டத்துல, அதாவது சராசரியா 12-14 வயசுல, அவரோட மன வளர்ச்சியும் அங்கே நின்னுடுதுங்கிறது ஓஷோவோட கோட்பாடு. ஆனா ஓஷோ சொல்ற இந்த பிரம்மச்சரியம், உயிராற்றலை சேமிக்கிறதெல்லாம் இந்த காலத்துல நடைமுறைக்கு சாத்தியமா? இது ஒரு விதமான அடக்குமுறை மாதிரி இல்லையா கேக்குறதுக்கு? நல்ல கேள்வி. ஓஷோ இங்க அடக்குமுறையை பத்தி பேசவே இல்ல. அவர் பேசுறது ஒரு உருமாற்றத்தை பத்தி. ஆற்றல் அடக்க சொல்லல, அதை மேல் நோக்கி திருப்பச் சொல்றார். அப்படியா? இதுக்காகத்தான் பண்டைய இந்தியாவுல ஒரு அற்புதமான பரிசோதனை செஞ்சாங்க. வாழ்க்கையை 4 கட்டமா பிரிச்சாங்க. முதல் 25-28 வருஷம் பிரம்மச்சரியம். இந்த காலகட்டத்துல அந்த உயிராற்றலை முழுமையா உள்நோக்கி திருப்பி ஞானத்தை வளர அனுமதிச்சாங்க. ஒருத்தன் தன்னோட உள் உலகத்தோட உச்சபட்ச ஆனந்தத்தை ஒரு முறை அனுபவிச்சுட்டானா, அதுக்கப்புறம் அவன் வெளி உலகத்துக்கு போகும்போது சின்ன சின்ன சுகங்கள் அவனை அடிமைப்படுத்த முடியாது. உங்ககிட்ட ஒரு தங்க கட்டி இருக்கும்போது தெருவுல கிடக்கிற பித்தளை உங்களை ஈர்க்காது. அந்த மாதிரி ஒரு ஒப்பீட்டுக்கான அடித்தளத்தை இந்த முதல் நிலை கொடுக்குது. ஆமா, இந்த புரிதலோட வாழ்க்கையோட அந்த 4 நிலைகளை பார்த்தா அது ஒரு சிறை மாதிரி தெரியாது, ஒரு அற்புதமான திட்டமிடல் மாதிரி தெரியும். முதல்ல பிரம்மச்சரியம், தன்னை அறிதல். இரண்டாவது கிரகஸ்தம், அதாவது இல்லற வாழ்க்கை. இப்ப உலக அனுபவங்களை பெறணும். காமம், அர்த்தம், அதாவது ஆசையும் பொருளையும் அனுபவிக்கணும். இந்த இடத்துல தான் உளவியலாளர் கார்ல் யுங் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்க. யுங் சொன்னால் 40 வயசுக்கு மேல ஒருத்தருக்கு வர்ற மனப்பிரச்சனைகளுக்கு வெறும் சைக்கோதெரப்பி மட்டும் பத்தாது, அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அர்த்தம், ஒரு ஆன்மீக நோக்கம் தேவைப்படுதுன்னு. இத ஓஷோ இன்னும் அழகா விளக்குறாரு. எப்படி 14 வயசுல ஒருத்தருக்கு காமத்துக்கான ஆற்றல் பிறக்குதோ, அதே போல 42 வயசுல தர்மத்துக்கான ஆற்றல், அதாவது வாழ்க்கையோட நோக்கத்தை தேடுற ஆற்றல் பிறக்குதுன்னு சொல்றாரு. அருமையான இணைப்பு. இந்த கிரகஸ்த வாழ்க்கையில ஒரு 20-25 வருஷம் ஓடினதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல பொருள், புகழ், உறவுகள் எல்லாத்துலயும் ஒரு சலிப்பு தட்டும். ஆமா. இது போதுமா, இதுக்கு மேல என்னன்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விதான் ஒருத்தரை வானப்பிரஸ்தத்துக்கு, அதாவது உள்நோக்கி திரும்ப தயார் பண்ணுது. வானப்பிரஸ்தம்னா பரப்பி வச்ச வலைய மெதுவா சுருட்டிக்கிற மாதிரி, உலகத்துல இருந்தே மெல்ல விலகி காட்டுக்கு போறது மாதிரி ஒரு நிலை. ஆமா, கடைசியா சந்நியாசம் அல்லது மோக்ஷம், முழுமையான விடுதலை. இங்கதான் ஓஷோ மோக்ஷம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு புரட்சிகரமான விளக்கம் கொடுக்கறாரு. நிஜமாவா? கடவுள்கிட்ட இருந்து கூட விடுதலை அடையிறது தான் மோக்ஷம்னு சொல்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. நம்ம பொதுவா மோக்ஷம்னா கடவுளோட ஒன்னு சேருதுன்னு இல்ல நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் ஓஷோவோட தனித்துவம். அவர் சொல்றார், பக்தனுக்கு கடவுள் தேவைப்படுறார், ஆனா மோக்ஷ பயணிக்கு கடவுள் கூட ஒரு சார்பு நிலைதான். ஓ, காதலன் காதலியை சார்ந்திருப்பது போல பக்தன் கடவுளை சார்ந்திருக்கிறான். அந்த சார்பு நிலையும் நீங்கும்போதுதான் முழுமையான 100% விடுதலை கிடைக்குது. இது இந்திய சிந்தனைக்கு மட்டுமே உரிய ஒரு ஆழமான துணிச்சலான கருத்து, எந்த ஒரு பிடிமானமும் இல்லாத ஒரு நிலை. அப்போ இந்த பிறவி, இந்த வாழ்க்கைங்கிற வீட்டு கட்டுறது யாரு? நாம கடவுள் மேலேயோ விதி மேலேயும் பழிய போடுறோம். ஆனா புத்தர் பல ஜென்மங்களா தேடி கடைசியில ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். ஆமா, அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, அந்த வீட்டை கட்டுறது வெளியில இருக்கிற எந்த சக்தியும் இல்ல, அது கடவுளோ விதியோ அல்ல. அப்போ யாரு? அது நமக்கு உள்ளேயே இருக்கிற ஒரு சக்தி. அதத்தான் அவர் திருஷ்ணை அல்லது பாலி மொழியில தன்ஹான்னு சொன்னாரு. அதாவது தனியாத ஆசை, தீராத பற்று. புத்தர் இத திருஷ்ணைன்னு சொன்னார். சுவாரஸ்யமா, கிட்டத்தட்ட 2400 வருஷம் கழிச்சு மனோதத்துவ அறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் மனிதனோட எல்லா செயல்களுக்கும் அடிப்படை ஒரு ஆற்றல் தான் சொன்னார். அதுக்கு அவர் லிபிடோன்னு பேர் வச்சார். கரெக்ட். 2 பேரும் ஒரே விஷயத்த வேற வேற கோணத்துல பாக்குறாங்களா? நிச்சயமா. 2மே உயிர் சக்தியின் உந்துதலை பத்தி தான் பேசுது. புத்தர் அத ஆன்மீக விடுதலைக்கான தடையா பார்த்தார். ஃப்ராய்ட் அத மனித மனதோட அடிப்படையா பார்த்தார். புத்தர் அந்த ஆசைய கண்டுபிடிச்ச க்ஷணத்துல அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் உடம்ப சிலிர்க்க வைக்கும். என்ன சொன்னார்?
ஓஷோ அதை மேற்கோள் காட்டுறார். ஓ வீட்டை கட்டுபவனே, நீ கண்டறியப்பட்டாய். இனி நீ மீண்டும் ஒரு வீட்டை கட்டமாட்டாய். உன் விட்டங்கள் அனைத்தும் உடைந்து விட்டன. உன் வீட்டின் முகடு சிதறிவிட்டது. அடடா, அந்த ஆசைய, அந்த திருஷ்ணைய ஒரு சாட்சியா நின்னு கவனிச்சுட்டாலே போதும், அதோட சக்தி போயிடுங்கிறது தான் இதோட அர்த்தமா? கவனித்தலே விடுதலை. மிகச்சரியா. எந்த க்ஷணத்துல இந்த ஆசை தான் என்ன திரும்ப திரும்ப பிறக்க வைக்குதுன்னு நீங்க விழிப்புணர்வோட பாக்குறீங்களோ அந்த க்ஷணமே அதோட விளையாட்டு முடிஞ்சிருச்சு. ஆஹா. அதுக்கப்புறம் அதால ஒரு வீட்டையும் கட்ட முடியாது. ஓஷோ இதை இன்னொரு படி மேல கொண்டு போறார். ஒருவேளை கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சார்னு வச்சுக்கிட்டாலும் அவருக்குள்ள படைக்க வேண்டும்னு ஒரு ஆசை, ஒரு திருஷ்ணை இருந்திருக்கணும். அப்போ அந்த ஆசை தானே கடவுளை விடவும் பெரியது. ஆமா இல்லையா? அதனால மூல காரணமான அந்த ஆசையை கவனிச்சா போதும், கடவுளை பத்தி கவலைப்பட தேவையில்லைங்கிறது புத்தரோட பார்வை. ஆக இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா பார்த்தா, நம்மளோட உடல் வயதுக்கும் மன வயதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதையும், கேட்பதன் சக்தி எவ்வளவு வலுசுங்கிறதையும், நம்ம உயிர் ஆற்றலை எப்படி ஞானமா மாத்த முடியுங்கிறதையும் பார்த்தோம். கடைசியா நம்மளோட எல்லா துன்பத்துக்கும் பிறவிக்கும் மூல காரணம் நமக்குள்ள இருக்கிற திருஷ்ணைங்கிற ஆசைதான்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, ஊஷோ நம்ம முன்னாடி 2 பாதைகளை வைக்கிறார். ஒன்னு திருஷ்ணையின் பாதை, அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியாம விழிப்புணர்வே இல்லாம வாழ்றது. இன்னொன்னு சாட்சியின் பாதை. சாட்சியின் பாதை. ஆமா, நடக்கிற எல்லாத்தையும் ஒரு நனவான சாட்சியா நின்னு பாக்குறது. நீங்க சாப்பிடும்போது, நடக்கும்போது, ஏன் நீங்க மூச்சு விடும்போது கூட அதை ஒரு சாட்சியா கவனிக்க முடியும். எப்ப நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஆசையோட பிடி தானா தளர்ந்துடும். சரி, நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ ஒரு யூத ராபியோட கதைய சொல்வார். ஒருத்தன் அந்த ராபி கிட்ட புலம்பிக்கிட்டே வர்றான். குருவே, என் வீடு ரொம்ப சின்னது, ஒரே நெரிசலா இருக்கு, வாழவே முடியலன்னு. அந்த ராபி கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர் சொன்னாராம், சரி, உன் வீட்ல இருக்கிற ஆடு, 2 கோழி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் கட்டி போடு. அவனுக்கு ஒன்னும் புரியல. இருந்தாலும் குரு சொன்னதால செஞ்சான். 2 நாள்ல தலை தெறிக்க ஓடி வந்து, ஐயோ இது நரகமா இருக்கு, அந்த வாசனை, அந்த சத்தம், என்னால முடியலன்னு கத்துனான். ஆமா. ரப்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், சரி, இப்போ அந்த ஆடு கோழி எல்லாத்தையும் வெளியே கொண்டு போ. அவன் அப்படியே செஞ்சான். அடுத்த நாள் அவ்வளவு சந்தோஷமா ஓடி வந்து சொன்னானா, குருவே ரொம்ப நன்றி, என் வீடு இப்போ எவ்ளோ விசாலமா, எவ்ளோ அமைதியா, எவ்ளோ சொர்க்கமா இருக்குன்னு. அதே வீடுதான், ஆனா இப்போ அது சொர்க்கமா தெரியுது. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்கள் வாழ்க்கையில் தேவையற்றது, ஒரு கஷ்டம் என்று நீங்கள் நினைக்கும் ஒரு விஷயத்தை நீக்கிவிட்டால், ஒருவேளை நீங்கள் உண்மையிலேயே பாராட்ட மறந்த ஒரு இடத்தை, ஒரு சுதந்திரத்தை இழந்து விடுவீர்களா? சில சமயங்களில் உண்மையான விடுதலையை புரிந்து கொள்ள நாம் முதலில் நமது சொந்த கூண்டின் அளவை முழுமையாக அனுபவித்து தீர வேண்டுமா? இதை சிந்திங்கள்.